Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோட தான் வந்திருக்கோம். ஸோ என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிரைன் ஈட்டிங் அமீபா அப்படின்னு சொல்லப்படுற பிரைமரி அமீபிக் மெனிஞ்சோ என்செபாலிட்டிஸ் எனப்படுற அமீபா வந்து நம்முடைய மூக்கு வழி இல்லை வாய் வழி எங்கேயோ ஏதோ ஒரு ஓப்பனிங் வழி போயிட்டு பிரெயினை டேமேஜ் பண்ணுது, பிரெயினை சாப்பிட்டு உயிருக்கு ஆபத்தாக இருக்குது. ஸோ அமெரிக்காவோட ரிப்போர்ட்ஸ், மெடிக்கல் அசோசியேஷனோட ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நோயால் பாதிக்கப்பட்ட இந்த அமீபாவில் அஃபெக்ட் ஆகப்பட்ட 97% ஆஃப் தி பீப்புள் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் பாதிப்பு எங்கே பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து ஒரு 3 பேர் இறந்துருக்காங்க, 3 சின்ன பசங்க இறந்துருக்காங்க. ஒரு 14 வயது, 14, 13 மற்றும் 5 வயசு குழந்தைங்க வந்து இறந்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அமீபிக் டிசீஸ் எங்கேருந்து பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வாட்டர்ஸ், ஆறுகள், குளங்கள், தேங்கி நிற்கிற தண்ணி, நிறைய வேஸ்ட்டு, அந்த பாட்டில்ஸ், பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் தேங்கி நின்று அதுலேருந்து உருவாக்கப்படுற அமீபாவில் தான், இந்த கிருமிகால தான் இதேப்பட்ட நோய்கள் வந்து வருதுன்னு சொல்லி ஆராய்ச்சியில் தெரிகிறது. அண்டு இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரில. பட் நம்மளே சேவ் பண்ணிக்க என்ன பண்ணணும்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ் பக்கம் இருக்கிற குளங்கள் மற்றும் நிறைய வேஸ்ட் தேங்கி நிற்கிற குளங்கள், தண்ணி ஓடாமல் கெட்டி நிற்கிற குளங்கள், ஆறுகள், இது மாதிரியான இடங்களில் நம்ம குளிக்கிறத தவிர்க்கணும். நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும் குளிச்சுட்டு மற்ற இடத்துல எல்லாம் வந்து பெருசாக நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ உள்ள பொல்யூட்டட் வேர்ல்டில் எல்லாமே பொல்யூட் ஆகிடுச்சு. தண்ணியும் ஓரளவு பொல்யூட் ஆகி இப்போ உயிருக்கே பாதிப்பாகிற அளவுக்கு இப்படி ஒரு பெரிய இஷ்யூ வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு 4 பேராக இருக்கலாம், பட் இன்னும் எவ்வளோ பேருக்கு பாதிக்க போகுது, என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் சேஃபாக இருங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு குளிக்க போகும்போதும் அதுக்கு பக்கத்தில் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, அதோட தண்ணி வந்து இதில் கலக்குதா, ஏன்னா கெமிக்கல்ஸ்னாலே இந்த நோய்கள் வரலாம் இருக்கும். கண்டிப்பாக இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து பிரச்சனை இருக்கும். இதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது பற்றியான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் பல வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் JS Ajayan. தேங்க்யூ, பாய்.